சனி பகவானோட கோயிலுக்கு போகாமல் இருந்துடாதீங்க. வாரம் ஒரு முறை கண்டிப்பாக போக வேண்டும். ஏன்னா ஆன்மீகமே போக மாட்டேன்ப்பா, எனக்கு கடவுளே பிடிக்காது, நான் தன்னம்பிக்கையிலே வாழ்கிறேன் அப்படின்னா கூட அது ரீசார்ஜ் பண்ணுற இடமா நினச்சிக்கோங்க. அது இன்ஃபினிட்டி. இப்படி போட்டிங்கன்னா 8 யாரையும் கொட்டாது. ஆனால் நீங்கள் வெறுத்தீங்கன்னா உங்களை கொட்டும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கையில் பணம் கொடுத்தாக்கா செலவு பண்ணாமல் பத்திரமா எதுக்கு தேவைன்னு வச்சுருப்பீங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா உதாரணத்தனமாக போயிருக்கும், எனக்கு இந்த வார்த்தை கொடுத்துருங்க, உரிமையோடு கேட்கலாம். அந்த எனர்ஜி நமக்கு வந்து பாத்தியாக்கி பாலமாக்கி நம்மகிட்ட வந்து விடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எப்பொழுதுமே சொல்லுவாங்க, ஒரு தப்பை மட்டும் செஞ்சிடாத, வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, செஞ்சிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கடைக்கு போகும்போது, தம்பி அந்த முட்டையை உடைச்சிடாத அப்படிப்பாங்க. ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை நம்ம நடந்தே முடிஞ்சிடும், அந்த பையன் உடச்சிட்டு தான் வந்திருப்பான். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் அசிறுதியாக சில விஷயங்கள் இருக்குது. அதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை செஞ்சிடாதீங்க அப்படின்னாக்கா அதை கரெக்டாக செஞ்சுருங்கிறதுக்கு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த தப்பை நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படின்னா, சனி பகவானோட கோயிலுக்கு போகாமல் இருந்துடாதீங்க. வாரம் ஒரு முறை கண்டிப்பாக போக வேண்டும். அது எல்லா ராசி வேணா இருக்கட்டும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ராசிக்கு தானே சார், நான் தான் என் ராசிக்கு நல்லா தானே சார் இருக்குது. அப்படி கிடையாது. கிரகங்கள் என்பது எல்லாத்துக்குமே பொதுவு. சில பேருக்கு கூட இருக்கும், குறைச்சிருக்கும், ஹைப்பர். ஆக மொத்தத்தில் நமக்கு எப்பொழுதுமே நம்மளோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலைசேஷனாக இருந்துட்டாக்கா ரொம்ப சந்தோஷம் இல்லை. கூடவும் வேணாம், குறைய வேணாம், மிடிலாக இருக்கணும் இல்லையா? அந்த மிடிலாக இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கணும், எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், உடல் ரோகங்கள் இல்லாமல், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பணம் குறையாமல், போட்ட பிஸ்னஸில் நார்மலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட விஷயம். இப்போ சனி பகவான் எப்பொழுதுமே நமக்கு தேவை. இந்த காலகட்டத்தில் அப்பா என்னைய தாக்குதா, நான் வந்து கோவப்பட்டுக்கிறேன், இல்லைன்னா போய் ஒரு பரிகாரம் பண்ணுறேன், ஐயோ என்னை தாக்கலையா, நான் அவர்கிட்ட நம்ம தான் என்னை தாக்கலையா, அவர் பார்க்க மாட்டேன், அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. சனி பகவானை நம்ம இறுக்கி லவ் பண்ணோம் அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் வாரம் ஒரு முறை சனி பகவானை போய் டச் பண்ணிவிட்டு சங்குப்பூ மட்டும் அவர் காலடியில் வச்சுருங்க போதும். மிக மிக பிடித்தமான ஒரு சங்குப்பூ இல்லை அப்படின்னாக்கா அவருக்கு முன்னாடி போய் நின்று நீல நிறமாக உங்களையும் அவரையுமே நினச்சிருங்க. அதான் இணைக்கும் பாலம். கண்ணை மூடுங்க, சனி பகவானே ஐயா என்னை வந்து பாதுகாத்துக்கோ, என்னை பார்த்துக்கோ, என் குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு உங்களை நீங்களேவே உங்கள் ஆறை அப்படியே பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அப்படியே ப்ளூவாக இருக்குது, அந்த இடமே ப்ளூவாக இருக்குது. அதாவது இதுதான் மனக்குளியல். சங்குப்பு கிடைச்சா ரொம்ப சூப்பர். இல்லையா ஒன்றுமே கவலைப்படாதீங்க. நம்ம நவகிரகத்தை சுற்றுறோம் கோயிலில், நவகிரகத்தில் சனி பகவான் ஐயா இருப்பார். அவர்கிட்ட போய் அவர் ஃபேஸை பாருங்கள், அப்படியே ஒரு ப்ளூயிஷாக மைண்டில் மனசால் வச்சுக்கோங்க. நீங்களும் ப்ளூவாகவே வச்சுருக்கீங்க. கையிலேருந்து ஒரு பூ கொடுக்குற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். அந்த சங்குப்பூவும் ப்ளூவாக தான் இருக்குது. அவருக்கு பிடித்த அந்த நீல நிறத்தை அவருக்கு அன்பளிப்பாக மன ரீதியாக கொடுத்தீங்கன்னா நேராக வைக்கிற பூவோட ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை செஞ்சிட மறந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் விசேஷம். கோயிலுக்கு வாரம் ஒரு முறை, யாருக்கு எந்த கோயிலுக்கு போனாலும், கோயில் என்பதை நம்மளே காக்கும். நம்ம ஒரு செல்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம டெய்லி ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி கோயிலுக்கு, அதாவது ஆன்மீகமாக பார்க்குறவங்களுக்கு கோயிலுக்கு போங்க. ஏன்னா ஆன்மீகமே போக மாட்டேன்ப்பா, எனக்கு கடவுளே பிடிக்காது, நான் தன்னம்பிக்கையிலே வாழ்கிறேன் அப்படின்னா கூட அது ரீசார்ஜ் பண்ணுற இடமா நினச்சிக்கோங்க. உங்கள் சைடில் சொல்கிறேன். ஸோ ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கலன்னா, அந்த மொபைலுக்கு காஸ்ட்லியாக 10 கோடியாக கொடுத்து வாங்கினாலும் சரி, நீங்கள் சார்ஜ் போட்டு தான் ஆகணும். சப்போஸ் ஆட்டோமேட்டிக்காக அது ரீசார்ஜ் ஆச்சுன்னா அந்த ரீசார்ஜரும் உள்ள இருக்க தான் செய்ய வேண்டும். ஆக சார்ஜ் அப்படிங்கிற விஷயம் அவசியம் இருந்தால் தான் அந்த ஃபோனை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே உடம்புல உள்ள சார்ஜ் பண்ணிக்கிற இடம் தான் நம்ம கோயில். எல்லா கோயிலுமே டேப்பராக இருக்கும். அந்த இடத்துல பிரமிடு இருக்கும், குவாண்டம் சக்தி இருக்கும். அந்த குவாண்டம் சக்தி இருக்கும் இடத்துலலாம் தெய்வம் இருக்கும், இறைவன் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாருமே. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு அந்த காரணத்தை சொல்லிடுறேன். மனுஷன் வந்து சிலையை தான் வடிக்கிறான், ஆனால் அவனே அது கும்புறான் பாருங்கள், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதான் வீடை நம்ம தான் கட்டுறோம், ஆனால் மனுஷன் தானே உள்ளே வாழ்கிறான். வீடை வந்து கட்டுறோம், ஆனால் மனுஷன் தான் கட்டுறான், ஆனால் வாழ்கிறது அது உயிருள்ள ஒரு மனிதன் தான் உள்ளே வாழ்கிறான். அதேமாரி தான் ஒவ்வொரு சிலையும் கடவுளுக்காக நாம் அமைக்கக்கூடிய வீடு கட்டி கடவுள் விநாயகருக்குன்னு கட்டிட்டு ஒரு வீடை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடு விநாயகர் வந்து உள்ளே குடிக்கொள்வார். அவராக வீடை கட்டிட்டு அவராக வந்து உட்கார்றதுக்கு இல்லை. ஒவ்வொரு சிலையும் மனிதன் தான் செய்கிறாங்க, ஒவ்வொரு வீடும் மனுஷன் தான் கட்டுறான். அதில் உயிருள்ள ஜீவன் நம்ம தான் வாழ்கிறோம். அதேமாரி எங்கள் கடவுள் உயிருள்ள ஜீவன் வாழும். இதுக்காக உங்களுடைய அன்பிற்காக, அதான் சக்தி சொல்லுவாங்க, கடவுள் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தினா அப்படியே கடந்து போகிறது, கடந்து உள்ளிருக்கும் சக்தி கடவுள் சக்தி. உங்களுக்காக அந்த சக்தி கடந்து உள்ளே போகும். இது ஏன் இந்த இதில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் நம்ம வந்து கை வைக்க வேண்டாம். நம்பிக்கை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அதாவது நான் சயின்டிஃபிக்கலாக சொன்னேன், நம்மளை சார்ஜ் பண்ணிக்கிற இடம் கோவில் என்பது மிகப்பெரிய எனர்ஜி பீடம்னு அர்த்தம். அந்த எனர்ஜி பீடத்தில் உங்களுக்காக அங்கே இருப்பாங்க உங்களுடைய குருவாகிய கடவுளாகிய குரு. எது வேணாலும் நம்ம போய் எடுத்துக்கிறோம். அதான் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாததும் இல்லை, உங்கள் மனசு தான். அதான் உள்ளமே கோவில் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ ஏன் இந்த ஒரு பதிவில் சொல்லிட்டேன்னா, இதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.
சரி, இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஆற்றலை பேராற்றலாக கொடுக்குறோம். அப்போ கோயிலுக்கு போகிறோம், சனி பகவான் கிட்டே போகிறோம், அவர் டெய்லி டச் பண்ணிக்கோங்க. சனி பகவான் என்றைக்குமே பணத்தை வாரி கிடக்கக்கூடிய விஷயம். சனி பகவானுக்கு நம்பர் 8, அது இன்ஃபினிட்டி. இப்படி போட்டிங்கன்னா 8 யாரையும் கொட்டாது. ஆனால் நீங்கள் வெறுத்தீங்கன்னா உங்களை கொட்டும். அதனால தான் நான் சனி பகவானை லவ் பண்ணுங்கள், கட்டி பிடிச்சிக்கோங்க, ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கோங்க. அவர் எப்பொழுதுமே நட்பு கிரகத்திலே ரொம்ப முக்கியமானது வந்து சனி கிரகம். அந்த சனி கிரகம் நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா நம்மள அதுக்கு ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. நல்லா பார்த்துப்பாங்க. நான் 8ஆம் நம்பர் சார் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கஷ்டப்பட்டே தீருவேன். அப்படி இல்லை, நீங்கள் கரெக்டாக ஆரம்பிக்கிற புள்ளி வந்து இன்ஃபைனிட்டி அப்படிங்கிறது உங்களை பாசிட்டிவாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அது இன்ஃபைனிட்டி 8 பாசிட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் நமக்கு ஆகாதுன்னு நினச்சி ஆரம்பிச்சிங்கன்னா ஆகாத இன்ஃபைனிட்டி மட்டும் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். நல்லா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த தவறை செய்யாதீங்கன்னு ஏன் சொன்னேன்னா, வெறுத்துறாதீங்க. சனி பகவான் வெறுத்தீங்கன்னாக்கா அவரும் உங்களை வெறுப்பார். நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா உங்களை லவ் பண்ணுவார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். சனி 7.5 வருஷம் 7.5 நாட்டு சனின்பாங்க. 7.5 வருஷம் நம்ம படிக்கிற படிப்பு எப்படி சின்ன வயசுலேருந்து 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கட்டாய படிப்பு இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த 7.5 வருஷம் ஒருத்தர் கட்டாய படித்தானா பணம்னா என்ன தெரியும், நட்புனா என்ன தெரியும், பாசம்னா என்ன தெரியும், யார் விரோதின்னு தெரியும், யார் நடிக்கிறாங்கிறது தெரியும். 7.5 வருஷம் புழிஞ்சில் நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கையில் பணம் கொடுத்தாக்கா செலவு பண்ணாமல் பத்திரமா எதுக்கு தேவைன்னு வச்சுருப்பீங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா உதாரித்தனமாக போயிருக்கும், நல்ல நட்பு இருக்காது. அதான் 7.5 யாருக்கு முன்னே வருது பின்னே வருதுங்கிறதா விசேஷமே. ஸோ 7.5 படிக்கும் காலத்தில் நம்மளை நெறிப்படுத்தும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையை சூப்பராக்கி கொடுக்கும். இதுதான் சனி பகவான் அவர் கொடுக்கக்கூடிய அவர் மிகப்பெரிய டீச்சர். அந்த டீச்சரை நம்ம ஸ்கூலில் போனோம்னா அந்த டீச்சர்லாம் கொஞ்சம் ஐஸ் பண்ணி வச்சுப்போம் இல்லையா, மார்க் நல்லபடியாக படுவாங்கள்ல, அந்த மாதிரி சனி பகவானை நம்ம லவ் பண்ணி நம்ம அன்போடு பண்போடு நேசத்தோடு சரணகதியோடு வச்சுட்டோன்னு கேட்டிங்கன்னா எந்த காலகட்டத்திலையும் எந்த பொங்கு சனியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஏழரை சனியும் நமக்கு பாதகம் கிடையாது. ஓங்கி அடிக்கிறது தாங்க அடிக்கிறது அழகாக காப்பாற்றி கொண்டு கூட்டிகிட்டே இருப்பார். இதை தான் அவர் வெறுக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் செய்யாதீங்க. இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. என்றைக்குமே எல்லா கிரகங்களும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்போ ஹைப்பர் ஆகுதோ அப்போ பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கான அந்த சத்து அவங்களுடைய சரணகதி அவங்க பாதத்தில் போய் உட்காந்துக்கிறோம், அவ்வளோதான். அப்போ வாரம் ஒரு முறை போய் டச் பண்ணிவிட்டு நீல மலர்களை கொடுத்தோம்னாலே போதுமான விஷயம். இல்லைனா மனசார நீங்கள் கோயிலுக்கே போக முடியலனாலும் வீட்லேயே உட்காந்து இமேஜின் பண்ணுங்கள். கோயிலுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்றீங்க, அங்கே நவகிரகம் பீடம் இருக்குது, அப்படியே சுற்றி வரீங்க, ஐயா காலில் விழுறீங்க, அப்படியே ப்ளூவாக ஆகுது அந்த இடம். போதும், அந்த எனர்ஜி கன்வர்ஷன் ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும், அவருக்கும் போய் சேரும். அப்போது சனினால் வரக்கூடிய கிரகத்தினால் வரக்கூடிய எந்த பாதகமும் இருக்காது. அங்கே பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். இன்ஃபைனிட்டி, முடிவில்லாத ஒரு சொத்து, முடிவில்லாத ஒரு சந்தோஷம், அதெல்லாம் அவர்கிட்ட அந்த வரமாக கேட்டு வாங்கிக்கிட்டோம்னா போதுமான விஷயம். இதுதான் நம்ம அவருக்கும் நம்ம கடந்து செல்வது சொல்லக்கூடிய விஷயம். ஐயா எனக்கு இந்த வரத்தை கொடுத்துருங்க, உரிமையோடு கேட்கலாம். அந்த எனர்ஜி நமக்கு வந்து பாத்தியாகி பாலமாக்கி நம்மகிட்ட வந்து விடும். நம்ம வெறுத்தோம், ஐயோ பயந்து ஓடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்கு கயிறை போட்டு பிடிச்சி கொட்டுவார். கொட்டுறதா, இந்த கொட்டு வாங்குறீங்களா, அதாவது பணத்தால் வர அந்த கொட்டு வாங்குறீங்களா, நெத்தியில் கொட்டு வாங்குறீங்களா அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த தப்பு செஞ்சிடாதீங்க. சனி பகவானை நேசிங்க, சொல்லப்போனால் லவ் பண்ணுங்கள், அவர் உங்களை லவ் பண்ணுவார். வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.